அந்த மனுஷன் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன், ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சுட்டு இருந்த அவரு, அவருடைய மகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த வேலை, அந்த ஃபேக்டரியில வேலை செய்யற இடத்துல கூலிக்கு வேலை செய்யற ஒரு பையனோட அந்த பிள்ளை ஓடி போயிருச்சு. அவருக்கு தாங்க முடியல. சபையில் இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க. மனசு உடைஞ்சு போயிருச்சு. வெளியில தலை காட்ட முடியல. ரொம்ப கஷ்டமான, கவலைகரமான ஒரு நிலைமை. சூசைட் பண்ணிக்க முடியாது, ஏன்னா சத்தியம் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஆலயத்துக்கு தவறாம வந்தாராம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆலயத்துக்கு தவறாம வந்தார். வந்து எல்லாரும் காதுபட பேசுறது அவர் கேட்குது. ஒரு நாள் எழுந்து நின்று, ஐயா சாட்சி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. சரி அப்படின்னு வாய்ப்பு கொடுக்கப்படுது. அந்த மனுஷன் எழுந்து நின்று, நான் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட, உண்மையாக ஆண்டவர் என்னை மன்னித்து அவருடைய மகனாய், என்னுடைய குடும்பமாய் அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவர் எங்களை பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை சாட்சி சொல்லும் பொழுது அவர் சொன்னாரு, நீங்க பேசுறதெல்லாம் என் காதுல படுது, நான் கேள்விப்படுறது, நீங்க கேள்விப்பட்டது உங்க காதுகளில் விழுந்தது எல்லாம் உண்மைதான். நான் ஒரு சரியான தகப்பனா இருக்க முடியல. இந்த பழிய என் பொண்ணு மேலேயோ, அந்த வேலைக்கார பையன் மேலேயோ, வேற யாரு மேலேயோ நான் சுமத்த விரும்பல. இந்த பழிய என் மேல நான் எடுத்துக்கிறேன். தேவன் காட்டுகிற வழிய சரியா என் குடும்பத்திற்கு நான் காட்டாமல் இருந்ததுனாலயோ இந்த பாவத்துக்கு நான் ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜெபத்தை அவர் எடுக்கும் பொழுது, பிதாவே இந்த தப்பிதங்களை எனக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி இந்த ஜெபத்தை அவர் முடித்தாராம். இதனுடைய விளைவு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் போய் காதுல விழுது. அந்த பொண்ணு போயிட்டு ரொம்ப வருத்தம். அந்த சின்ன பையன் என்ன பண்றான், அதாவது அந்த திருமணம் பண்ண அவங்க சரியான விதத்தை திருமணம் பண்ண அந்த பையன், அவனுக்கு என்ன பயம்னா, இந்த ஆளு பெரிய ஆளா இருக்காரு, செல்வந்தனா இருக்காரு, போலீஸ் செக்யூரிட்டி வச்சு அடி பின்னிடுவார் போல இருக்கு, எப்படி நாம் போறது, அப்படி ஒரு பயம். ஆனா இந்த மன்னிப்பின் செய்தியை கேட்டு அந்த ரட்சிக்கப்படாத பையன் ரட்சிக்கப்பட்டான். சபையில இதுவரைக்கும் அந்த தகப்பனார், அந்த வயசான அந்த நபருடைய வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் ஜெபிக்காதவர்கள் அந்த அளவிற்கு ஊக்கமாய் ஜெபித்து அவரோட உறுதுணையாய் நின்ற ஒரு சாட்சியை நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாம் எந்த நிலைமையில இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னை தாழ்த்தி, தன்னை வெறுத்து, தன்னுடைய சிலுவையை சுமந்து என் பின்னே வரக்கடவன். இதை யார் செய்ததுனா இயேசு கிறிஸ்து செய்து காட்டினார். எதுக்காக இந்த கதையை உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? நேற்றைய தினத்தில் நடந்த ஒரு விஷயம் நான் சொல்றேன். நானும் என்னுடைய ஹெச்ஓடி அவரும் ஒரு 4 பேஷண்ட்ஸை விசிட் பண்ண போனோம். ஒரு டாக்டர் பேஷண்ட்லாம் பார்க்க மாட்டாரு, அதாவது பேஷண்ட்டுக்கு வைத்தியம் தான் பார்ப்பாரு, போய் கவுன்சிலிங் ப்ரேயர் எல்லாம் கிடையாது. சரி, நாங்கள் போனோம். 3 பேர் கடைசி நிலைமையில இருக்கிறாங்க. 3 பேருக்கு ஜெபம் பண்றதுக்கு போறோம். அவருக்கு சொன்னேன், நம்ம நிறைய கவுன்சிலிங்கை ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்யா, நம்ம பசங்களுக்கு, நம்ம கீழே வளர்ற பசங்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்க தவறிட்டோம். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? 2001 வேலைக்கு சேர்ந்திருக்காரு, 25 வருஷம் ஆகுது. என்ன சொன்னார் தெரியுமா?
நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த பொறுப்பை எடுக்கும் பொழுது நிறைய ப்ரோக்ராம் இருந்ததுனால ப்ரோக்ராம் மேல கவனத்தை செலுத்திட்டேன். இனி வரும் நாட்கள்ல ஜெபத்தை அதிகப்படுத்தலாம், ஜெபத்தை முக்கியப்படுத்தலாம். இதை எப்படியாவது கொண்டு வந்துடணும். நான் இன்னும் எவ்வளவு நாள் இந்த இதுல இருக்க நான் சேர்ந்து 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு, 25 வருஷம். ஆண்டவர் மனம் திரும்புகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், யார் மூலமாக தேவனுடைய வார்த்தை வந்தாலும் அது மனம் திரும்புதலுக்கு ஏதுவானதாய் இருக்கும் என்று ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. பலவித வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு பலவித சிலுவைகள். ஆமென். பலவித நிலைமையில நமக்கு சிலுவையை நாம் அனுபவித்துதான். சில நேரம் சிலருக்கு குடும்பம் சிலுவை, சிலருக்கு பிள்ளைகள் சிலுவை, சிலருக்கு வியாதி சிலுவை, சிலருக்கு பலவீனம் சிலுவை, சிலருக்கு பாவம் சிலுவை, சிலருக்கு தாங்களே சிலுவை. இப்படிப்பட்ட நிலைமைகள் இந்த காலத்தில் இருக்கதான் செய்யுது. ஆனால் சிலுவையில் இருக்கும் பொழுது இயேசு நமக்காக எதை சாதித்தார் என்பதை இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆதியாகமம் 3 அதிகாரத்துல ஒரு ஆதாம் இருந்தான் ஏதேன் தோட்டத்துல. அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனான். மத்தேயு 26ல கெத்சமனே தோட்டத்துல 2ஆம் ஆதாம் இருந்தார். அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து 1ஆம் ஆதாமின் பாவத்தை கூட மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாவர வரைக்கும் 1ஆம் ஆதாமினுடைய பின்தொடர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கதான் செய்யும். ஆமென். ஏன்? இந்த மாம்சம். ஆமென். இந்த மாம்சம் இதுல சொல்லுங்க, சாகர வரைக்கும். இல்ல அவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಆದಾಮನನ್ನು ಕುರಿತು ನಾವು ಓದಿದ್ದೇವೆ. ಆತನು ಮಾಡಿದ ತಪ್ಪಿನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅದೇ ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 25ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. 2ನೇ ಆದಾಮನಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. ಸಾಯುವವರೆಗೂ ನಮಗೆ ಆ ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಕಾರ್ಯಗಳು ನೆನಪಿನಲ್ಲಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கெத்சமனே தோட்டத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். லூக்கா 22 அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். ஜெபிக்கும் போது ரத்தமும் வேர்வையும் அவருடைய சரீரத்திலிருந்து வெளியேறினது என்று வேதம் சொல்லுது. கெத்சமனே தோட்டத்துல அவர் பலப்பட்டது கொல்கதாவில் வெற்றி சிறக்க. ஆமென். கெத்சமனே தோட்டத்துல அவர் ஆண்டவருடைய இதயத்தோடு ஒன்றாய் இணைந்தது, ஆண்டவருடைய ஆவியோடு ஒன்றாய் இணைந்தது. 2 முறை வந்து தங்களுடைய சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை, 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா அப்படின்னு. காலம் பொல்லாத நாட்களா இருக்கிறதுனால விழித்திருந்து ஜெபிங்கள்னு. அங்க அவர் தன்னுடைய சரீரத்திலும் ஆவியிலும் பலப்பட்டதுனால கொல்கதாவுல அவர் வெற்றி சிறக்க முடிந்தது. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பலப்படாமல் இருக்கும் பட்சத்தில் நம்முடைய வெளிப்புறமான வாழ்க்கையின் வெற்றி நாம் தடையாய் இருக்கிறோம் என்பதை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 22ನೇ ಅಧ್ಯಾಯ 44ನೇ ವಚನದಲ್ಲಿ ಆತನು ಮನೋಮತಿಯುಳ್ಳವನಾಗಿ ಇನ್ನೂ ಆಸಕ್ತಿಯಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿರಲಾಗಿ ಆತನ ಬೆವರು ಭೂಮಿಗೆ ಬೀಳುತ್ತಿರುವ ರಕ್ತದ ದೊಡ್ಡ ಹನಿಗಳೋಪಾದಿಯಲ್ಲಿ ಇತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮುಗಿಸಿದ ನಂತರ ಶಿಷ್ಯರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಕೇಳುತ್ತಾರೆ, ನೀವು ನಿದ್ರೆ ಹತ್ತಿರುವುದನ್ನು ಮಾಡುವುದೇನು? ಹೇಳಿರಿ, ಶೋಧನೆಗೆ ಒಳಗಾಗದಂತೆ ಎಚ್ಚರವಾಗಿದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ. ಗೆತ್ಸೆಮನೆ ತೋಟದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. கோல்கத்தா பெட்டದಲ್ಲಿ இயேசு சுவாமி ஜெயವನ್ನು ಹೊಂದಿದರು. பரலோகம் நம்மளை பலப்படுத்தாம பாவ உலகத்தை ஜெயிப்பது கூடாத காரியம். ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். ஆமென். ஆண்டவரோடே இருந்து 3.5 வருஷம் தொடர்ச்சியாய் பயணம் பண்ணவர்கள் கூட ஆண்டவருடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். ஆனால் கொல்கதாவில் அவர் வெற்றி சிறக்க
கெத்சமனேயில் அவர் கீழ்ப்படிய வேண்டியதாயிற்று. ஆமென். சொல்லுங்க ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையிலும் கொள்கதாக்கள் இருக்கிறான், சிலுவைகள் இருக்கிறான் செய்யுது. ஆனால் அவர் கெத்சமனேயில் தன்னை தாழ்த்தி அவர் கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்க அர்ப்பணித்தபடியினாலே கொள்கதாவில் வெற்றி. ஆமென். தனிப்பட்ட வாழ்க்கையில், பாவத்தில், இச்சையில், சுயத்தில் நமக்கு வெற்றி வேண்டும் என்றால் நமக்கு கெத்சமனேயின் அனுபவம் தேவை. ஹalleluya. சும்மா போய் சிலுவையிலே ஏறிரல. கேக்குறாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்ன சொல்றாரு, இது என் விருப்பம், உம்முடைய சித்தம் அது என்னவோ அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹalleluya. நீங்கள் நான் இன்னைக்கு எந்த மனநிலையோட இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? இயேசு உங்களுக்கு என்னவா இருக்கிறார்? இயேசுவினுடைய தியாகம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னவாய் இருக்கிறது? அவருடைய ரத்தம் சிந்துதல் உங்களை என்னவாய் மாற்றி இருக்கிறது? அவருடைய பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது? இயேசு தாழ்மையுள்ளவராய் பூமியில் அவர் தன்னை மரண பரியந்தம் தாழ்த்தினாரே, உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இயேசுவை நீங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? சிலுவையில் இந்த கேள்வியை இயேசு நம்ம பார்த்து கேட்கிறார். ಪರಿಶುದ್ಧತೆ ಇಲ್ಲದೆ ದೇವರನ್ನು ದರ್ಶಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಗೆತ್ಸೆಮನೆ ತೋಟದಲ್ಲಿ ಆತನು ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಗೋಲ್ಗತಾ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಹೊಂದಿದರು. ಆದರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಾಧೆಗಳನ್ನು, ಕಷ್ಟಗಳನ್ನು ಪಟ್ಟಿದ್ದು ಯಾರಿಗಾಗಿ? ನಮಗಾಗಿ ಎಂಬ ಯೋಚನೆ ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಇರಬೇಕು. முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து பேசுகிறதை நாம் கேட்கிறோமா என்பதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களிடத்திலே எப்படி தன்னை என்ன சொல்றதுங்க முன்னிறுத்தி கொண்டார் என்பதை பார்க்க வேண்டும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆ ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಮನುಷ್ಯರ ಮುಂದೆ ಯಾವ ರೀತಿ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಮುಂಗೊಂಡನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಯೋಚಿಸಬೇಕು. இயேசுவை சிறைபிடித்து கூட இருந்த ஒருத்தவன் முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த யூதாசை பார்த்து கேட்கிறாரு, ஏன்பா என்ன காட்டி கொடுக்கிறதுக்கு உனக்கு ஒரு முத்தமா தேவைப்பட்டுச்சு? அண்ணா என்ன அவ்வளவு பக்கத்துல உன்னை நான் அனுமதிச்சேன், 30 வெள்ளி காசும் ஒரு முத்தம், உலகம் உன் கண்களை மறைச்சிருச்சு, இந்த பரிசுத்த தேவனுடைய மகிமை நீ பார்க்க முடியாம போயிட்ட. ஆமென். இந்த குற்ற மனசாட்சி அவன் என்ன தெரியுமா பண்ணுச்சு? மறுபடியும் ஆண்டவர் கிட்ட நெருங்கி வரவே விடல. ஆனா அந்த நிலை நமக்கு இல்லை. ஆமென். நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளலாம். ஏரோதுக்கும் பிலாத்துக்கும் முன்பாக, ரோம அதிகாரத்துக்கு முன்பாக ஆண்டவர் அமைதியாக இருந்தார். சபை தலைவர்களிடத்துல அவர்கள் மனதிலே இருந்ததான பயங்கரமான ஒரு தேவனை பிடித்து கொண்டுவிட வேண்டும் என்ற மனநிலையில் ஆண்டவர் எதுவும் பேசல, அமைதியா இருந்துட்டாரு. ஆமென். அது மட்டும் இல்ல, எல்லா அரசாங்க, அதாவது சோல்ஜர்ஸ், போர் வீரர்கள் இருக்கும்பொழுது அவரை பிடித்து அடித்தார்கள், தாடியை பிடித்து இழுத்தார்கள், காரை உமிழ்ந்தார்கள், எதுவும் பேசல, அமைதியா இருந்தாரு. ஆமென். இது உபத்திரவத்திற்கு அடையாளம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களாகிய நாம் உபத்திரவத்தை எப்படி சகிக்கிறோம்? பாடுகளை எப்படி சகிக்கிறோம்? ஆமென். நம்ம பாடுபட்டா நம்ம படுற பாட ஊரெல்லாம் போய் சொல்றோமா? அல்ல, நம்ம படுற பாட வேதம் சொல்லுது, இயேசு அமைதியாக அவர் கெத்செமனேயில் பலப்பட்டவராய் இருந்து கொல்கதாவில் வெற்றி சிறக்கிற வரைக்கும் அமைதியாக தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டார். ரட்சிக்கப்பட்ட நாம் ஜெபத்தில் பலப்பட்டு, வேத வாசிப்பில் ஸ்திரப்பட்டு, அவருக்காக சாட்சியாய் வாழ்ந்து, அவரை வெளிப்படுத்தி அவரை உயர்த்தத்தக்க அவர் சாயலாய் இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாய் இந்த உலகத்தில் இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க.
3.5 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಯೂದಾಸನು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ, 30 ಬೆಳ್ಳಿ ಹಣಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಮುದ್ದಿಟ್ಟು ಕೊಡುತ್ತಾರೆ. ಆದರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಯೋರೋಧನ ಬಳಿಗೂ ಪಿಲಾತನ ಮುಂದೆಯೋ ರೋಮ್ ಆಳ್ವಿಕೆಯ ಮುಂದೆಗೂ ಮೌನವಾಗಿ ಇದ್ದರು. ಮಹಾಯಾಜಕರು, ಶಾಸ್ತ್ರಿಗಳು, ಹಿರಿಯರು ಆತನನ್ನು ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಹೇಳಿ ಮಾತನಾಡುವಾಗಲೂ ಸಹ ಆತನು ಏನು ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. ಎಲ್ಲಾ ಸಿಪಾಯಿಗಳು ಆತನನ್ನು ಹೊಡೆದರು, ಉಗುಳಿದರು, ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದರು, ಮೌನವಾಗಿದ್ದರು. ಯಾಕೆಂದ್ರೆ ಉಪದ್ರವಕ್ಕೆ ಗುರುತು ಇದೇ ಆಗಿತ್ತು. ಆತನು ಪಟ್ಟಂತ ಪಾಡುಗಳು ಯಾವ ರೀತಿಯೆಲ್ಲ ಇತ್ತು, ಆದರೂ ಒಂದು ಮಾತನ್ನು ಆಡದೆ ಮೌನವಾಗಿದ್ದ ಪ್ರಕಾರ ನಮಗೆ ಬರುವಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದನ್ನು ಯೋಚಿಸಬೇಕು. இயேசுவை குறித்து பொய் சாட்சிகளை சொன்னார்கள். மத்தேயு 26, 59, 62, 63 வசனங்கள் மௌனமாய் இருந்தார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது இயேசுவை குறித்து இன்னும் மோசமாக பேசினார்கள். இயேசு மௌனமாய் இருந்தார். எல்லா மகிமையையும் பார்த்த, எல்லா மகத்துவங்களையும் அற்புதங்களையும் பார்த்த அந்த எஜமானுக்கு கீழே இருந்து கூடவே பிரயாணித்த அநேக ஜாதிகள் ரட்சிக்கப்படுவதை கண்களில் பார்த்த அந்த யூதாஸ் இயேசுவை பார்த்து, எஜமானரே, போதகரே அப்படின்னு அழைக்கிறாரு. இயேசு ஒரே வார்த்தை சொல்றாரு, நண்பனே. ஒரு முத்தத்தை வச்சா என்ன, அவன் உங்களை என்னை அவர் நண்பன் என்று அழைக்கிறார். நம்ம அப்பான்னு கூப்பிடுறோம், அற்புதம் செய்கிறவராய் பார்க்கிறோம், அடையாளங்களை செய்கிறவராய் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அவர் இதை செய்யணும் அதை செய்யணும் வேண்டுதல் செய்கிறோம். எதிர்காலத்திற்கான காரியங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு இது பண்றோம். ஆமென். நிறைய பேர் மன்னிக்கிறவரா பார்க்கிறோம், நிறைய பேர் அற்புதம் செய்கிறவரா பார்க்கிறோம், நிறைய பேர் சுகமளிக்கிறவரா பார்க்கிறோம், நிறைய பேர் போஷிக்கிறவரா பார்க்கிறோம். ஆனா வேதத்துல பார்க்கிறோம், பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்று நீர் அறிந்திருக்கிறீர். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் என்ன தெரியுமா, என்னை ஆளுகை செய்கிறவர். ஆண்டவர் என்ன தெரியுமா, என்னை ஆட்கொண்டு இருக்கிறவர். ஆண்டவர் என்ன தெரியுமா, அவர் எனக்கு எஜமான், அவருக்கு நான் அடிமை. எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஆண்டவரை வெறும் மன்னிக்கிறவரா பார்த்து, வெறும் சுகமளிக்கிறவரா பார்த்து, வெறும் தேவைகளை சந்திக்கிறவரா பார்த்து அந்த பரிசுத்த உறவை புதுப்பித்துக் கொள்ளாமல் அல்லது தொடங்காமல் இருக்கிறோம். ஆமென். பார்த்து கேட்கிறார் யூதாஸ், ஆண்டவர் பார்த்து, எஜமா, அதாவது என்ன சொல்றதுங்க, போதகரே, ஆண்டவர் சொல்றாரு, என் நண்பனே, போ, நீ செய்ய வேண்டியது சீக்கிரமா. ஹல்லேலூயா. ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு சிலுவையில மன்னிக்கிறதுக்கு ஆரம்பிக்கல. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருந்து நான் வாசிக்கும் பொழுது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம் ராஜ்யம் வருவதாக, உம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. நீங்கள் என் தப்பிதங்களை அதாவது நீங்க என்ன மன்னிச்சது போல நான் மற்றவர்களுக்கு, ஹல்லேலூயா, இயேசுவை நீங்க வெளிப்படுத்தணும்னா அவருடைய பிரம்மாண்டங்களை காட்டி அவரை உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறது இல்ல, அவர்கள் பாடு அனுபவித்து இடுக்கமான வாசல் வழியில் அவர் தன்னை அதாவது சிறுமைப்படுத்தி உலகத்தில் இப்படிப்பட்ட யதார்த்தங்கள் இருக்கிறது என்று காண்பித்து கொடுத்த இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடையாளம் கொண்டு வாழ வேண்டிய தேவை இருக்கிறது. பிரியமானவர்களே, ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 26ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಯೂದನು ಹೋಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಗುರುವೇ ನಮಸ್ಕಾರ ಎಂದು ಹೇಳಿ ಆತನಿಗೆ ಮುದ್ದಿಡುತ್ತಾನೆ. ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆತನಿಗೆ ಗೆಳೆಯನೇ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುತ್ತಾರೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ಆತನು ಕ್ಷಮಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಅದೇ ನಾವು ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 21ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಪೇತ್ರನು, ನೀನು ನನ್ನ ಮೇಲೆ ಎಷ್ಟಾಗಿ ಮಮತೆ ಇಟ್ಟಿದೀಯಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಾಗ, ಹೌದು ಸ್ವಾಮಿ, ನಿನ್ನ ಮೇಲೆ ನಾನು ಮಮತೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಮ್ಮ ತಂದೆಯೇ, ನಿನ್ನ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಡಲಿ, ನಿನ್ನ ರಾಜ್ಯವು ಬರಲಿ, ನಿನ್ನ ಚಿತ್ತವು ಪರಲೋಕದಲ್ಲಿ ನೆರವೇರುವ ಪ್ರಕಾರ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನೆರವೇರಲಿ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಮಾಡಿದ ತಪ್ಪುಗಳನ್ನು ನಾವು
ಕ್ಷಮಿಸುವವರಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಪರಲೋಕದ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕಲಿಸಿದರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 6 வார்த்தைகளை 6 வார்த்தை பேசுவேன். நம்ம பாஸ்டர் வந்து கடைசி வார்த்தை பேசி நமக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்க. 5 நிமிஷம் தான் எடுத்துக்கொள்ள போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ இந்த பூமியில வாழற நானு அதை அப்படியே செயல்படுத்தணும். எத்தனை பேர் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த காலை வேளையில? பிறந்ததுல இருந்து கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். ஆமென். குடும்பம் குடும்பமா இயேசுவை அறிந்து ஆலயத்திற்கு வருகிறோம். ஹல்லேலூயா. எது தேவனுடைய சித்தம்? 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 13ஆம் வசனம் பரிசுத்தமா இருக்கிறது. என்னது? தேவனுடைய சித்தம்னு சொல்லுது. தூய்மையா இருக்கிற தேவனுடைய சித்தம்னு சொல்லுது. இரக்கமா இருக்கிறது தேவனுடைய சித்தம்னு சொல்லுது. ஆமென். வேத வசனத்தின்படி வாழ்றதுதான் தேவனுடைய சித்தம்னு சொல்லுது. ஆனா உலகம் எதுக்கு தேவனுடைய சித்தமா நமக்கு காண்பித்து நடக்க சொல்லுது? ஆமென். சுகபோகமான வாழ்க்கை, அதற்கு தேவனுடைய அங்கீகாரம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தாழ்மையின் கோலம் எடுத்து பாடுபடுகிறவராய் நம் மத்தியில் இருந்து உபத்திரவங்களை சகித்து அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தவராய் இருந்தால் நமக்கு பாடு உபத்திரவங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுமதிக்காமல் இருக்கோம் என்று சொன்னால், ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிசாசு சௌகரியமாய் உங்களை வஞ்சித்து வைத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? இந்த உலக ஆசாபாசங்கள் உங்களுடைய கண்களை மறைத்திருக்கிறது. ஆண்டவருக்காக நீங்க உங்களை அர்ப்பணித்து வாழ ஒப்பு கொடுக்கல. ஆமென். ஆண்டவருடைய இதயம் எதுக்கு வலிக்குதோ அதுக்கு எனக்கு வலிக்க மாட்டேங்குது. ஆண்டவருடைய இதயம் எதுக்கு துடிக்குதோ அந்த காரியம் எனக்கு துடிக்க மாட்டேங்குது. ஆண்டவர் எதை பார்த்து அவர் வேதனைப்படுறாரு, கரிசனை கொள்றாரு, மனதுருகிறாரு, கண்ணீர் வடிக்கிறாரோ அந்த காரியம் எனக்கு ஒரு பொருட்டா தெரியல. பிசாசிய கண்களை மறைத்து உலகம் ஆண்டவரால் நடத்தப்படுகிறது. நீங்கள் சுகபோகமா இருப்பதே ஆண்டவருக்கு பிரியம்னு உங்க கண்களை மறைத்து வாழ உங்களை அனுமதித்திருக்கிறான் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? சரீரத்துல கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பணத்துல கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆத்துமாவில தேவன் உங்களுக்கு உணர்வை கொடுக்கலனா நீங்க ஆத்துமாவில் ஜீவனோடு இருக்கிறோமா மரித்து போயிருக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ನಿನ್ನ ಚಿತ್ತವು ಪರಲೋಕದಲ್ಲಿ ನೆರವೇರುವ ಪ್ರಕಾರ ಭೂಲೋಕದಲ್ಲಿಯೂ ನೆರವೇರಲಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕಲಿಸಿಕೊಟ್ಟರು. ಹಾಗಾದ್ರೆ ಎಷ್ಟು ಜನರು ನಾವು ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ? ಸೈತಾನನು ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿದ್ದಾನೆ. ಆತನಿಗಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಲಿ ಆತನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಲಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಿಲ್ಲ. ಆತನು ಯಾವುದನ್ನು ನಮ್ಮಿಂದ ಎದುರು ನೋಡುತ್ತಾರೋ ಅದನ್ನು ಮಾಡದೇ ಇದ್ದೇವೆ, ಸೈತಾನನಿಗೆ ಅಧೀನರಾಗಿದ್ದೇವೆ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಾಧೆಗಳನ್ನು ಕಷ್ಟಗಳನ್ನು ಯಾಕೆ ಅನುಭವಿಸಿದರು? ನಮಗೆ ಜಯವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ, ನಮಗೆ ವಿಮೋಚನೆಯನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ಆ ಬಾಧೆಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದನು. இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய தகப்பனுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று ஆரம்பித்தார். பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். கெத்சமனேயில என் சித்தம் அல்ல உன் சித்தம் என்று ஒப்பு கொடுத்தார். சிலுவையில எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி ஆண்டவரை மட்டுமே வெளிப்படுத்தி இந்த பூமியில வாழ்ந்த இயேசுவை பின்பற்றுகிற நாம் யாரை வெளிப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இது ஆண்டவர் பார்த்து சிலுவையில இருந்து பார்த்து உங்களுக்கு கேட்கிறார். ನನ್ನ ಚಿತ್ತದಂತೆ ಅಲ್ಲ ದೇವರೇ, ನಿನ್ನ ಚಿತ್ತದಂತೆ ಆಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಗೆತ್ಸೆಮನೆ ತೋಟದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ಅನಂತರ ಒಂದು ಗೊಲ್ಗೊಥಾ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ ಎಲ್ಲವೂ ತೀರಿತು ಎಂಬುದಾಗಿ. ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಮ ಉದ್ದೇಶ ಯಾವುದಾಗಿದೆ? இயேசு தன்னை வெளிப்படுத்த வேண்டிய எல்லா இடத்திலும் பரலோகத்தில் இருக்கும் தகப்பனை வெளிப்படுத்தினார். அது எதை காண்பிக்கிறது? நமக்கு நம்மை வெளிப்படுத்துகிற எல்லா இடத்திலும் சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவை வெளிப்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிற நாம் யாரை வெளிப்படுத்திட்டு இருக்கோம்? ஆமென். யாரை வெளிப்படுத்திட்டு இருக்கோம்? இயேசு இருக்க வேண்டிய இடத்துல நான் என்ன வச்சேன் அப்படின்னு சொன்னா சௌகரியமாய் நம்முடைய
வழியை நாம் இயேசுவை விட்டு விலக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತಂದೆಯ ಎಲ್ಲಾ ಚಿತ್ತವನ್ನು ಪ್ರಕಟಪಡಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ಹಾಗಾದ್ರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ನಾವು ಯಾರನ್ನು ಪ್ರಕಟಪಡಿಸುತ್ತಿದ್ದೇವೆ? ಒಂದು ವೇಳೆ ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಪ್ರಕಟಪಡಿಸುವುದಾದರೆ ಯೇಸುವನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಬೇರೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இதான் நமக்கு தேவ பரலோக ராஜ்யம் உங்களிடத்தில் வந்தாயிற்று என்று கற்றுக் கொடுத்தார். உலகம் நம்மை பிரம்மாண்டங்களிலும் கவர்ச்சியிலும் சுயத்திலும் வஞ்சித்து இழுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய வேலைக்கும் அவருடைய நேரத்திற்கும் அவருடைய சித்தத்திற்கும் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தவராய் இருந்தார். நீங்களும் நானும் இந்த உலகத்துல எதை கவனித்து அதாவது முக்கியப்படுத்தி மையப்படுத்தி மேன்மைப்படுத்தி வாழ்கிறோமோ அதுதான் நமக்கு அடையாளம். நம்முடைய அடையாளம் எதுவா இருக்கிறதோ என்று ஆண்டவர் நம்மை நியாயாதிபதியாய் வந்து விசாரிக்கிற நாளில் தெரியும். ಆದರೆ ನಾವು ಯಾರನ್ನು ಗುರುತುಪಡಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಯಾರನ್ನು ಪ್ರಕಟಪಡಿಸುತ್ತಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ ಆತನು ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ಕಾಲಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ಗೊತ್ತು ನಾವು ಯಾರನ್ನು ಮುಖ್ಯಪಡಿಸಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஒருவேளை அறியாமல் இந்த காலை வேளையில நீங்களும் நானும் ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றாதவர்களா இருக்கிறோம் என்று சொன்னால் அறியாமை விட்டு வெளியே வருவதுதான் இயேசு கிறிஸ்துவின் சித்தம். ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 23ನೇ ಅಧ್ಯಾಯ 34ನೇ ವಚನ. ಆಗ ಯೇಸು ತಂದೆಯೇ ಅವರಿಗೆ ಕ್ಷಮಿಸು, ತಾವು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ ಎಂಬುದನ್ನು ಅರಿಯರು ಅಂದನು. அறியாமை யாருக்கு அப்படின்னா புதுசா வந்திருக்கிறவர்களுக்கு அறியாமையில இருக்கிறார்கள் என்று, ஏன்னா அவர்களுக்கு புதுசா இயேசுவை குறித்து அறிந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அவர்களுக்கு இந்த ஜெபம் பொருந்தும். ஆனா வேதம் சொல்லுது இது அநேக வருடங்களாய் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்களுக்கு மறுபடியும் இது எச்சரிப்பின் வார்த்தையா தான் சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ಹೊಸದಾಗಿ ಬಂದಿರುವವರಿಗೆ ನಿಜವಾಗಿಯೂ ಅವರು ಅರಿಯರು, ಆದರೆ ಹಲವು ವರ್ಷಗಳಿಂದ ಸಭೆಗೆ ಬರುತ್ತಿರುವಂತವರಿಗೆ ಆ ಶಿಲುವೆಯ ಮೇಲೆ ಇದನ್ನು ಜ್ಞಾಪಕ ಹುಟ್ಟಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. நல்லா கவனிங்க, இயேசுவுக்கு அநீதி விதைக்கப்பட்டது தங்களுடைய சொந்த ஜனத்தினாலே. இயேசுவை என்ன சொல்றது, அவருடைய சரீரத்தை துண்டாடப்பட்ட நிலைமை சொந்த ஜனத்தினால. இயேசு புறக்கணிக்கப்பட்டது சொந்த ஜனத்தினால. அவர்களை அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு நமக்கும் இது ஒரு வாய்ப்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಅನೀತಿಯು ಉಂಟಾಯಿತು. ತನ್ನ ಸ್ವಂತ ಜನರಿಂದ ಆತನು ತಿರಸ್ಕರಿಸಲ್ಪಟ್ಟನು, ಆತನು ದೂರ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟನು. ಯಾಕೆಂದ್ರೆ ತನ್ನ ಸ್ವಂತ ಜನರಿಂದ. கவனிங்க, மன்னிப்பு சம்பாதிக்கப்படல, இது இலவசமாய் கொடுக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. என்னுடைய கிரியையினாலே நான் மன்னிப்பை சம்பாதிக்க முடியாது. இயேசுவின் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு அவருடைய மன்னிப்பை நாம் பூரணமா பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். இதுக்கு நான் செய்கிற காரியம் எனக்கு துணை நிற்கும் நான் நினைச்சேன்னா என்ன நான் ஏமாத்திக்கிறேன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? இது யாரும் நமக்கு கொடுக்க முடியாதது ஒன்ற, யாரும் தங்களாலே ஏற்படுத்திக் கொள்ள முடியாதது ஒண்ண இயேசு கிறிஸ்து நமக்காக இலவசமாக தன்னுடைய சரீரத்தை அவர் கிழிக்க ஒப்பு கொடுத்து அதை நமக்காக சம்பாதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. சும்மா சாதாரணமான விஷயம் இல்ல. ஆமென். சாதாரணமான விஷயம் இல்ல. ஒரு ஆளு எனக்கு இந்த நிலைமையில போயிருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். 2 சகோதரிகள், ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளை குழந்தை பிறந்துட்டு 1 மாசம் குழந்தைய பார்க்க முடியாது, போய் வரும் பால் மட்டும் கொடுத்துட்டு வரணும். 10 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்திருக்கிறது குழந்தை, போயிட்டு பார்த்துட்டு வரணும். டெய்லி சாயந்தரத்துல வந்து ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து 1 மணி நேரம் பாடி ஆராதிச்சுட்டு போவாங்க. நான் கேட்டேன், என்ன எப்படிமா என்ன சூழ்நிலை அப்படின்னா, ஐயா என் குழந்தையுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமான நிலைமை. தலையில பிளட் கிளாட் ஆயிருக்கு, முதுகுல இருந்து ஒவ்வொரு முறை என்ன சொல்றீங்க தண்ணி நீர் சேர்ந்திருக்கு, அதை எடுக்கிறாங்க. பிறந்த குழந்தை ரொம்ப வேதனையான ஒரு நிலைமை. ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த நிலைமையை கொடுத்தாருன்னு எனக்கு கேட்க அதிகாரம் இல்லை. ஆண்டவர் இதை எனக்கு அனுமதித்திருக்கிறார். இது என்னுடைய வாழ்க்கையின் பாடா இருக்கலாம். இன்னும் என்ன பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நான் கேட்கறதுக்கு தான் இந்த நிலைமையில் ஆண்டவர் என்ன வச்சிருக்காருன்னு ஒரு பிள்ளை போன வாரத்துல பேசிட்டு இருக்கும்போது சொன்னது.
அது கூட வந்து இன்னொரு பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, ஐயா 15 வயசு பையன் குழந்தை, முதல் குழந்தை 6 வயசு, அந்த குழந்தைக்கு சரியான இந்த மசில் ஸ்ட்ரென்த் இல்ல. ஆனா ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான வெகுமதின்னு நான் நினைச்சுக்கிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த தண்டனை நான் இதை நினைக்கல. ஆண்டவர் என்ன ஏதோ வகையில தூய்மைப்படுத்துறாரு, பரிசுத்தப்படுத்துறாரு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் என்னுடைய தப்பிதங்களை இவைகளின் மூலமா மன்னிச்சிருவாருன்னு எனக்கு விசுவாசம் இருக்கையா. ஆனா என் குழந்தைய ஆண்டவர் பாதுகாக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நீங்களும் நானும் எல்லா சூழ்நிலையிலும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த உலகத்துல உபத்திரவம், போராட்டம், பிரச்சனை, கண்ணீர், கவலை இல்லைன்னு இல்ல. ஆமென். ஒரு செகண்டுக்கு 4 பேர் செத்து போறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு செகண்டுக்கு 4 பேர் செத்து போறாங்க. ஆமென். ஒரு செகண்ட்ல. இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருப்பது பவுல் சொல்றது போல, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய என்னுடைய பலத்தினால இல்ல, என்னுடைய பரிசுத்தத்தினால இல்ல, என்னுடைய ஜெபத்தினால இல்ல, என்னுடைய அறிவினால இல்ல, என்னுடைய ஞானத்தினால இல்ல, எனக்கு இருக்கிற தாளந்தினால இல்ல, நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டதுனால இல்ல. நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. அது எப்படி வந்தது தெரியுமா? உலக பாவத்தை அவர் சுமந்து தீர்த்ததுனால வந்துச்சு. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒண்ணும் பண்ணல. ನಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ಕ್ಷಮಾಪಣೆ ಉಂಟಾಗಲಿಲ್ಲ. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಉಚಿತವಾದ ಆ ಕೃಪೆಯಿಂದಲೇ ನಮಗೆ ಕ್ಷಮಾಪಣೆ ಉಂಟಾಯಿತು. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತನ್ನ ಶರೀರವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟದರಿಂದ ಆ ಕ್ಷಮಾಪಣೆ ನಮಗೆ ಉಂಟಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. மன்னிக்கும் மீட்பராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது மன்னித்தார். ஆமென். மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பாவியாக பரிசுத்தமாக்கப்பட விரும்புகிற மனிதனாய் மனுஷியா இன்னைக்கு இந்த ஆலயத்துல உட்கார்ந்து இருக்குமா? ஆமென். எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா நம்ம மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்? எவ்வளவு 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 நிமிஷத்துக்கு அல்ல எவ்வளவு மணித்துளி, அதாவது செகண்ட்ஸ்க்கு ஒரு முறை நம்ம மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்? பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? ஒவ்வொரு நொடியும் மனுஷன் அவனுடைய சிந்தை பாவத்தினால ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த கிறிஸ்து என்ன முழுசா ஆட்கொண்டு என்னால இந்த வாழ்க்கை நடத்த முடியாது, அவரால தான் நான் இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ முடியும் என்கிறதான தாழ்மைய நான் பெற்றுக்கொள்ளாத வரைக்கும், புரிந்து கொள்ளாத வரைக்கும் ஆமென், ஆண்டவருக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை. அந்த மன்னிக்கிற மீட்பருடைய விடுதலை எனக்கு இல்லை. ದೇವರು ನಮಗೆ ಕ್ಷಮಿಸುವ ಒಂದು ಗುರುವನಾಗಿದ್ದಾರೆ. ಆದರೆ ನಾವು ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಇಲ್ಲ. ನಾವು ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ, ಕೇಳುತ್ತೇವೆ, ಕ್ಷಣ ಕ್ಷಣಕ್ಕೂ ನಾವು ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದಿರುವಂತ ಮನುಷ್ಯರು. ಆದರೆ ದೇವರು ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟದ್ರಿಂದ ಕ್ಷಮಾಪಣೆಯು ನಮಗೆ ಸಿಕ್ಕಿತು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது சாக்கு போக்கு சொல்லிட்டு வர்றதில்ல. மனம் மாற்றப்பட்ட மனதுருக்கத்தோடு ஆண்டவரிடத்துல வரணும். You have to come to God with repentance, not with excuses. Amen. Hallelujah. சொல்லுங்க hallelujah. அந்த மனுஷன் ஒரு கதை சொன்ன பாருங்க, எல்லாரும் பேசுறாங்க. அந்த மனுஷன் என்ன பண்ணா? ஏன் தப்பு, ஆமென், நான் சரியா இது பண்ணல. இப்ப யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, சபையிலே ஏதோ ஒரு வார்த்தை யாருனாலே வந்துருச்சு. என்ன நான் நியாயப்படுத்திக்கிறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேனா? அல்லது ஆமா என் தப்பு, என் பரிசுத்த குறைவு, என் கவனக்குறைவு, ஏன் என்னுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாத தன்மை, அதனாலதான் இந்த நிலைமை ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லி are you going to own the responsibility or blame people? ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து கேட்கிறார், உலக பாவத்தை தன் மீது சுமந்து கொண்ட இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதனுடைய விளைவு நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ನೆಪಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಂಡು ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರುತ್ತೇವೆ. ಆದರೆ ಮನಮರುಗಿ ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಪರಿಶುದ್ಧತೆಗೂ ಗಮನವೂ ಇಲ್ಲದೆ ಇರುವುದರಿಂದ ನಾವು ಆ ರೀತಿ, ಯಾಕಂದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಲೋಕದ ಎಲ್ಲಾ ಪಾಪಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡಂತ ಒಬ್ಬ ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் 2வது வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்கிற ரட்சகராக, அதாவது ரட்சகராக
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது வார்த்தை, அந்த கல்லனை பார்த்து ஆண்டவர் சொல்றது, இந்த நாள்ல என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பாய். ஆமென். ஒரு கதை சொல்லட்டுமா? இன்னொரு கதை. ஒருத்தன் ஒரு பெரிய சிலுவை தூக்கிட்டு வந்தானா. ஒரு கார்பெண்டர் கடைக்கு வெளில முன்னாடி வந்த பொழுது, கார்பெண்டருக்கு வேலை வேணும், சில நேரம் பிசாசுக்கும் வேலை வேணும். உங்க சிலுவையை நீங்க சுமக்க கூடாது, அதுதான் உங்களுடைய பெரிய வேலை. ஹல்லேலூயா. சிலுவையை சுமக்கிறதுக்கு பதிலா மேடைகளை கொடுப்பான். ஆமென். பிரபலங்களை கொடுப்பான், அடையாளங்களை கொடுப்பான். தூக்கிட்டு வரான். என்ன பண்ணாங்க தெரியுமா? அவன் இவ்வளோ பெரிய, அவன் சொல்றது ரொம்ப அழகா இருக்கு, இவ்வளோ பெரிய சிலுவை ஏன் சுமந்து போற? அழகா அவன் செஞ்சு கழுத்துல மாட்டிக்க. ஆமென். இவ்வளவு பெரிய சிலுவை எதுக்கு உனக்கு? அழகா அவன் செஞ்சு கழுத்துல மாட்டிக்க. எல்லாருக்கும் நீ கிறிஸ்தவன் தெரியும், அது போதுமே. ஆமென். ஆனா ஆண்டவர், என் பின்னே நீ வர விரும்பினால் உன்னை வெறுத்து, சுயத்தை வெறுத்து, உன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வர கடவான் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. சரி, இந்த சிலுவையை சுமந்து வரும் பொழுது ஒரு பெரிய பரலோகம் தெரியுது கண்களுக்கு முன்னாக. அவனுக்கு அழகாக பரலோகம் அப்படியே தங்க நகரம் அப்படியே ஜொலிக்குது. அதுக்கு இடையில ஒரு பெரிய ஆறு இருக்குது. அந்த ஆறு அதாவது இந்த சிலுவை கழுத்தில் மாட்டின அப்படியே நின்று பார்க்கறான் என்ன பண்றாங்கன்னு. சிலுவையை சுமந்து வரவங்க எல்லாம் அந்த சிலுவையை அங்க பாலமா போட்டு அதை தாண்டி அவர்கள் பரலோகத்திற்கு ஏறி போகிறார்கள். இவர் உலகத்தில் தேவன் கொடுக்கிற, ஆண்டவர் கொடுத்த அந்த சிலுவையை, தன்னுடைய சிலுவையை எடுக்கல. என்ன அர்த்தம்? தன்னை வெறுக்கல. தேவன் கொடுக்கிறதான அந்த லகுவான சிலுவையை எடுக்கல. அண்ணா என்ன? ஆண்டவர் ஆலோசனைய கேட்கல. கார்பெண்டர் ஆலோசனை பெருசாகுது, ஆண்டவர் ஆலோசனை இல்ல. உலகத்துல இருக்கிற ஆலோசனை பெருசா இருக்கு, ஆண்டவருடைய ஆலோசனை சிறுசா இருக்கு. அதனால சிலுவையும் சிறுசாயிருச்சு. அதாவது அவனும் கீழே போனா சிலுவையும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையை கொடுக்கிறார்னா காரணத்தோட தான் கொடுப்பார். ஆண்டவர் உங்களை உருவாக்குறாருன்னா அவருடைய உருவாக்குதலுக்கு நீங்க விட்டு கொடுத்ததான் ஆகணும். ஆமென். ஆண்டவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பணும் நினைக்கிறாருன்னா அந்த சூழ்நிலைக்கு நீங்க அர்ப்பணித்துதான் ஆகணும். உபத்திரவத்தின் பாதையில தான் நீங்க சிலுவைக்கு, அதாவது பரலோகத்துக்கு போக முடியும்னு வேதம் சொல்லுது. உலகத்தின் பாதை விசாலமாக இருக்கிறது, ஆண்டவருக்கு பரலோகம் செல்லும் பாதை குறுகலாக இருக்கிறது என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. எந்த பாதையை நீங்களும் நானும் சூஸ் பண்ணி இருக்கிறோம்? கழுத்தில் மாட்டிக்கிற சிலுவையா இல்ல சுமந்து போகிற சிலுவையா? ஆமென். இங்கேயும் ஒருத்தன் ஆண்டவர் பக்கத்துல ரெண்டு சிலுவை இருக்கு. ஒரு கல்லன் என்ன சொல்றான் தெரியுங்களா? நீ தேவனானால் உன்னையும் காப்பாத்து, என்னையும், உன்னை நீ ரட்சித்துக்கொள், என்னையும். இந்த வார்த்தை எங்க கேட்ட மாதிரி இருக்குதா? இயேசு கிறிஸ்து 3 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது பிசாசு சொல்றான், நீ ஆண்டவரா இருந்தா இந்த கல்ல அப்பமா மாத்தி. ஹல்லேலூயா. சாவும் போதும் பிசாசு இருப்பான், ஊழியம் செய்யும் போதும் பிசாசு இருப்பான், தொடக்கத்திலையும் இருப்பான், முடிவிலையும். ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா கண்களை அவர் மீது பதித்து வைத்து வாழனா நாம் நம்முடைய பிரயாணம் நல்லா இருக்கும், பரலோகத்தை பார்க்க முடியும், உள்ள பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. ரெண்டு பைபிள் சொல்லுது, 2 பேர் மாவு அரைச்சிட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க எடுத்துப்பாங்க, ஒருத்தவங்க கைவிடப்பட்டுருவாங்க. 2 பேர் படுத்துக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தவங்க கைவிடப்பட்டுருவாங்க. 2 பேர் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தவங்க கைவிடப்படுவாங்க. 2 பேர் சிலுவையில தொங்குவாங்க, ஒருத்தவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஒருத்தவன் கைவிடப்பட்டான். சபையில் இருக்கிற எல்லாரும் பரலோகம் போகணுங்கிற ஆதங்கத்துல இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமென். சுயத்துக்கு இடம் கொடுத்து சத்தியத்துக்கு மாறான வாழ்க்கையை வாழ்ந்து ரட்சிப்பை இழந்து போகிறதான உலக ஆசாபாசங்களுக்கு கவனத்தை செலுத்தி நித்தியத்தை இழந்து விட வேண்டாம். ஆமென். நித்தியத்தை இழந்து விட வேண்டாம். ஹல்லேலூயா. கடைசியா என்னைக்கு ஆண்டவரே இந்த உபத்திரவத்தை என்னை விட்டு நீக்கோன்னு ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க. ஆண்டவரே என்னை நினைத்தருளும்,
என்று என்னைக்கு கடைசியா ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க? ஆமென். அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கும்னா இன்னும் இயேசு உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். பரலோகத்திற்கு நேராய் நீங்கள் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஆமென். சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு ஃபேஷனா தெரியுது, நமக்கு நாமே நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறதான தேவனிலிருந்து விடுபடுகிற வாழ்க்கையா இருக்கிறது. ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya. 25 வருஷம் ஒரு ஆளு எனக்கு அதிகாரி, நான் சொல்ற வார்த்தையை கேட்டு மனம் திரும்புறாருன்னா ஆமென். நான் மேடையிலிருந்து எக்காலம் நம்மளை பார்த்து ஊதிக்கிட்டே இருக்கு, மனம் திரும்பு, கீழ்ப்படி, தாழ்மையா வாழு, பரிசுத்தத்தை நாடு, உலக ஆசவாசங்களை வெறுத்து பரலோக தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து வாழு எக்கால சத்தம் ஊதிக்கிட்டே இருக்கு. ஆமென். வருகை மிக சமீபம். அதுக்கு தான் அவர் மறைச்சார் சிலுவையில. வருகை மிக சமீபம். பரிசுத்தம் இல்லாமல் அங்க போக முடியாது, நீதி உள்ள வாழ்க்கை இல்லாம அங்க போக முடியாது. ஹalleluya. உலக நீதிபதிகளுக்கு முன்பாக, நியாயாதிபதிகளுக்கு முன்பாக, அரசியல்வாதிகளுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதியா இருந்தாரு. ஏன்? 1 பேதுரு 2:22-23 சொல்லுது, அவருடைய வாழ்க்கையை நீதி உள்ள நியாயாதிபதிக்கு அர்ப்பணித்தவராக இருந்தபடியினாலே. ஆமென். தன்னை அவர் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடிக்கு, தன்னை ஒரு பொருட்டாய் பெரியாளாய் எண்ணாதபடிக்கு, தன்னை மரண பரியந்தம் தாழ்த்தினபடியினாலே பிதா அவர் நிமித்தமாய் மகிமைப்பட்டார். உங்க நிமித்தமாய் யார் மகிமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க? ஆமென். உங்க நிமித்தமா யார் மகிமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க? நீங்க யாருக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்துகிட்டு இருக்கீங்க? ஆமென். உங்க குடும்பமாய் அந்த மகிமையின் தேவனுடைய பிரசன்னத்தை வீட்டில் அனுபவிக்கிறீங்களா? இல்ல அப்படின்னா மனம் திரும்ப வேண்டிய நிலைமை. எல்லாரும் இன்னைக்கு இந்த வார்த்தையை அந்த கல்லணை போல சொல்ல முடியுமா? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளுவீராக. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளுவீராக. ஹalleluya, சொல்லுங்க சத்தமா ஹalleluya, ஹalleluya. மூன்றாவதாக சொல்லுங்க. ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಎರಡನೇ ಮಾತು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹಾಡಿದ್ದು ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 23:43 ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ಇವತ್ತೇ ನೀನು ನನ್ನ ಸಂಗಡ ಪರದೇಶಿನಲ್ಲಿ ಇರುವಿ ಎಂಬುದಾಗಿ. ಇಬ್ಬರು ಕಳ್ಳರನ್ನು ಹಾಕುತ್ತಾರೆ. ಒಬ್ಬನು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ದೂಷಣೆ ಮಾಡುತ್ತಾರೆ, ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿಕೋ, ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸು. ಆದ್ರೆ ಇನ್ನೊಬ್ಬನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾವತ್ತು ನ್ಯಾಯವಾಗಿ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದೇವೆ, ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೇವೆ, ಈತನಾದರೂ ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ಇವತ್ತೇ ನೀನು ನನ್ನ ಸಂಗಡ ಪರದೇಶಿನಲ್ಲಿ ಇರುವೆ. ಅವರವರು ಒತ್ತುಕೊಳ್ಳುವಂತ ಶಿಲುಬೆಯನ್ನು ಒತ್ತುಕೊಂಡು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಹಿಂದೆ ಹೋಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya. லூக்கா 23:34 நம்ம பார்த்தோம். ஆண்டவரே, இவர்களுக்கு மன்னியும், என்ன பண்றாங்கன்னு இவளுக்கு தெரியல. ஸ்தேவானும் கூட இதே ஜெபத்தை ஏறெடுத்தான். வானம் திறக்கப்பட்டது. சாகறதுக்கு முன்னாடி பரலோக காட்சி கண்களுக்கு முன்பாக தெரியுது. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். ஆமென். சொல்லுங்க ஹalleluya. போன வாரத்துக்கு முன்னாடி போன வாரம் இல்ல, போன வாரம் வந்தேன், போன வாரம் சொன்னேன். போன வாரத்துல அதுக்கு முன்னாடி வாரம், நீங்க பிசாச மேற்கொண்டுருவீங்கன்னு சொந்த பலத்துல நம்பிக்கை வைக்காதீங்க. பிசாசுக்கு 6000 வருஷம் ஜனங்களை ஏமாத்துறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆமென். நாம் ஏமாத்திரம் இயேசு கிறிஸ்துவையே வீழ்த்துவதற்கு அவன் முற்பட்டவனாய் இருந்தான். இந்த பாதுகாப்பு நமக்கு எங்க வரும் தெரியுமா? இயேசு கெத்செமனேயில் கீழ்ப்படிந்தார். இயேசு ஏதேன்ல இழந்து போன கீழ்ப்படிதலை கெத்செமனேயில திரும்ப கொண்டு வந்தார். ஆமென். ஹalleluya. ஆதாம் இழந்த மகிமையை இயேசு தாழ்மையின் மூலம் கொண்டு வந்தார். ஹalleluya. தன்னை தானே வெறுத்து தன்னுடைய சிலுவையை சுமந்து நடக்க கடந்து. மூன்றாவது யோவான் 19:26-27 யோவானை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இதோ உன் தாய், இதோ உன் மகன், இதோ உன் தாய். ஆண்டவர் எவ்வளவு, அதாவது
எல்லாத்தையுமே பாதி பாதி செஞ்சுட்டு போறவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்ல. அவன் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் பாதி பாதி செஞ்சு செய்யற ஆண்டவரு. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கால் வச்சா ஒரு விஷயத்துல முழுசாத செய்து முடிக்கணும். நமக்கு யார் உதாரணம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உதாரணம். ஆமென். ஆண்டவருக்கு சுயத்துல பலவீனம் வந்துச்சா? பசி வந்துச்சா? வந்துச்சு. ஆமென். அவரை தூக்கி ராஜா வாக்கிறோம்னு சொல்லி நிறைய ஜனங்கள் வகை தேடினார்களா? வகை தேடினார்கள். மறைஞ்சிட்டார் அங்க இருந்து. ஆமென். இதே நிலைமை உங்களுக்கு வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? மகிமை வரும்பொழுது, கனம் வரும் பொழுது என்ன பண்றோம்? இயேசு மறைஞ்சிட்டாரு. ஏன்? மகிமை பரலோகத்திற்கு மட்டுமே. ஹalleluya. ஒரு துளி கூட இந்த சாமுக்கு கனம் உலகத்துல இல்ல. இயேசு அதாவது என்ன சொல்றதுங்க, எல்லா மனிதர்களுக்கும் முதற் பேரான குமாரனாய் அவர் இருந்தோம். கொள்ளையாடின பொருளாய் அவர் எண்ணாதபடிக்கு தன்னை மரண பரியந்தம் தாழ்த்தினபடியினாலே, சிலுவை பரியந்தம் தாழ்த்தினபடியினாலே எல்லாருக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டார். ஹalleluya. இன்னைக்கு உலகம் நம்மள கவனம் திசை திருப்புகிறது. எதற்காக? எதுல தெரியுமா? காணப்படுகிற இந்த வெளிப்புறமான காரியங்கள். ஆமென். காணாத பரலோகத்தை நீங்களும் நானும் நாடி வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்குது. ஹalleluya. காணப்படுகிறவைகள் நித்தியமானவைகளில் கவனம் செலுத்தி, அநித்தியமானவைகளில் கவனம் செலுத்தி நித்தியமானவைகளை இழந்து போய்விடாதீர்கள். ஹalleluya. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் கரிசனை உள்ள தேவனாக இருக்கு. அன்னைக்கு அவங்க அம்மா அனாதையா இருந்துடக்கூடாதுங்கிற கரிசனை அவருக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிற கரிசனை அவருக்கு இருக்கு. அன்னைக்கு யோவான் ஸ்நானகன், அதாவது அன்பின் சீசனாகிய யோவான இயேசு கிறிஸ்துவுக்கு துணை, அதாவது அவருடைய தாய்க்கு துணையா கொடுத்தாரு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையா கொடுத்து போயிருக்காரு. எதையும் அறக்குறையா செய்யற ஆண்டவர் அவர் இல்ல. ஆமென். அன்னைக்கு யோவானுக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை அவன் நிறைவேற்றினான். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்காக கொடுக்கப்பட்ட அவருடைய பொறுப்பை செய்ய துடிக்கிறாரு. எந்த அளவுக்கு நாம் விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம்? ஆமென். விட்டு கொடுக்கிற வரைக்கும் தான், விட்டு கொடுக்கிற அளவுக்கு தான் அவர் கிரியை செய்வார். ஆமென். விட்டு கொடுக்கும் பொழுதுதான் அவர் நாம் தேவன் எதை விரும்புகிறாரோ அதற்கு நேரா நம்மளை உருவாக்குவார். ஹalleluya. தேவன் விரும்புகிற ஒரு உருவாக்குதல் உங்களுக்கு வேணுமா? இல்ல நீங்க எதிர்பார்க்கிற உலக மேன்மை, சிற்றின்பம், பெருமை, புகழ் உங்களுக்கு வேணுமா? ஆமென். உங்களை பார்க்கும் பொழுது உங்களில் ஜனங்கள் யாரை காண்கிறார்கள்? ஆமென். யோவானுக்கு மரியாதை, இங்க இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர். ஒரே வழி, அவர்தான் நம்மளை பரலோகத்திற்கு நேராய் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹalleluya. அன்னைக்கு இயேசுவுக்கு இருந்ததான கரிசனை, பாரம், பிதாவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றணுங்கிற தாகம் பரலோகத்திலிருந்து அவரை சிறுமைப்படுத்தி கொண்டார். ஆமென். சிறுமைப்படுத்தி பூமியில நமக்காக இயேசுவை, அதாவது பிதாவை எப்படி பிதாவுக்கு மகிமை கொண்டு வரணும் அவருடைய வாழ்க்கை மூலமா காண்பித்தார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்து, பரிசுத்த ஆவியானவரும் தன்னை சிறுமைப்படுத்தி உங்களுக்குள்ள எனக்குள்ள இந்த பாவமான துரோகிக்குள்ள வாழ்றதுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன வந்துச்சு? என்ன தேவை வந்துச்சு? அவரு பரலோகத்துல மகிமையாய் உலாவ வேண்டிய ஒரு தேவன் இந்த பாவமான துரோகிக்குள்ள உலாவ வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? ஆமென். எந்த அளவுக்கு அவரை கம்ஃபர்டபிளா நமக்குள்ள அனுமதித்து இருக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு தவறு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் செய்யும் பொழுது, அதாவது யாரும் தெரியாம செய்யறதில்ல, யாரும் தவறு சரியாம செய்யறதில்ல. ஒவ்வொரு தவறும் நாம் செய்யும் பொழுது இன்னும் பரிசுத்த ஆவியானவரை ஒடுக்குறோம், நொறுக்குகிறோம், வேதனைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டா இயேசு கண்ணீர் வடிப்பார். ஆமென். அதுக்கு நம்ம காரணமா இருக்க கூடாது. நமக்கு
நம்முடைய நல்வாழ்க்கைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்காக கொடுத்திருக்கிற வெகுமதி அதாவது கிறிஸ்து கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெகுமதி. ಆಮೆನ್. ನಾன்காவது ஒரு காரியம் ಮೂರನೇದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಯೋಹಾನನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 20-29 ವಚನಗಳು ನೋಡುತ್ತೇವೆ. ಆಗ ಆತನು, ಅಮ್ಮ ಇಗೋ ನಿನ್ನ ಮಗನು ಎಂದು ಹೇಳಿದನು, ಶಿಷ್ಯನಿಗೆ ಇಗೋ ನಿನ್ನ ತಾಯಿ ಎಂಬುದಾಗಿ. ಹಾಗಾದರೆ ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಯೋಹಾನನಿಗೆ ಜವಾಬ್ದಾರಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು. ಈಗಿನ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ನಮಗಾಗಿ ಕಳಿಸಿದ್ದಾರೆ. ನಾವು ನರಕಕ್ಕೆ ಹೋಗಬಾರದು ಎಂಬ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಅಕ್ಕರೆಯಿಂದ ಪರಾಮರಿಸುವ ಆತನು. ಆದರೆ ನಾವು ಯಾರಲ್ಲಿದ್ದೇವೆ? ನಾಲ್ಕಾவது ஒரு காரியம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற ஆதங்கம், கூக்குரல், வலி, அழுகை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்னதான ஒரு வார்த்தையா இருக்கிறது. ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 27ನೇ ಅಧ್ಯಾಯ 46ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳಿ ಹೇಳಿ ಲಬಾ ಸಬಾಕ್ತಾನಿ ಅಂದ್ರೆ ನನ್ನ ದೇವರೇ ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಕೈಬಿಟ್ಟಿ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. கெத்சமனே தோட்டத்துல தூதர்கள் இறங்கி வந்தாங்க வேதம் சொல்லுது. இயேசுவை தேற்றினார்கள் என்று வேதம் சொல்லுது. ஒருவேளை சொல்லி இருக்கலாம், ஆண்டவரே நான் நினைக்கிறேன், ஆண்டவரே இந்த பாத்திரனை விட்டு நீங்க கூட நான் நீங்கட்டும் அப்படின்னு ஏன் சொல்றாரு தெரியுமா? பிதாவை விட்டு நான் விலகி இருக்க விரும்பல. பாவம் இயேசு மேல வந்துச்சுன்னா பிதா முகத்தை திருப்பி பாரு. பாவத்தை காணாத சுத்த கண்ணர் அவர். இதான் வேதம் சொல்லி கொடுக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து உலக அவர் பெறப்போகிற அல்லது அவர் கடந்து போகிற தண்டனையை குறித்து அவர் வருத்தப்படல. இந்த நிலைமையிலையும் பிதாவை விட்டு நான் விலகிவிடக் கூடாது என்கிறதான அந்த பாரம் அவருக்கு மிகவும் மிகவும் தாங்க முடியாத ஒரு பாரமா இருந்துச்சு. ಆದರೆ ನೋಡುತ್ತೇವೆ, ಅಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಗೆತ್ಸೆಮನೆ ತೋಟದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಈ ಪಾತ್ರೆಯು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿ, ಹೇಗೋ ನನ್ನ ಚಿತ್ತದಂತಾಗದೆ ನಿನ್ನ ಚಿತ್ತದಂತೆಯೇ ಆಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಆಸ್ಥಾನದಲ್ಲಿ ಸಹ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಸಂತೈಸುವುದಕ್ಕಾಗಿದ್ದರು. ಆದರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಹೃದಯದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಒಂದು ದೊಡ್ಡ ಭಾರ ಇತ್ತು. ನನ್ನ ದೇವರೇ ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟಿ ಎಂಬುದಾಗಿ. பிதாவை விட்டு விலக எந்த தகுதி குறைவும் இல்லாத இயேசு பிதாவை விட்டு விலகுகிறதற்கு ஒரு சூழ்நிலைக்குள்ளே தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். அண்ணா என்ன எதை நமக்கு சொல்லி கொடுக்குது? ஆண்டவரை விட்டு ஒரு நொடி கூட நம்முடைய விருப்பத்தின்படி வாழ நமக்கு அனுமதி இல்லை. ஏன்னா அவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பவர்களுக்கு பெயர்தான் கிறிஸ்தவர்கள். ஆமென். என்பவர்களுக்கு பெயர்தான் கிறிஸ்தவர்கள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு நொடி கூட என்னால பிதாவை விட்டு விலகி இருக்க முடியாது. 3.5 மணி நேரம் இந்த உலக பாவம் என் மேல வரப்போகிறது, உலகத்தின் இருள் என் மேல வரப்போகிறது, உலகத்தின் பாரம் என் மேல வரப்போகிறது. இது என்னால தாங்க முடியாதுன்னு இல்ல, இதை நான் தாங்கிடுவேன். ஆனா இதை விட தாங்க முடியாத ஒன்று பிதா என்னை விட்டு விலகி இருக்கிறது. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரை உலகத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க? எத்தனை பேர் இயேசுவை வைக்க வேண்டிய இடத்துல வேற காரியத்தை வச்சிட்டீங்க? எத்தனை பேர் பரலோகத்தை வைக்க வேண்டிய இடத்துல உலகத்தை வச்சிட்டீங்க? எத்தனை பேர் பரிசுத்தத்தை வைக்க வேண்டிய இடத்துல மாம்சத்தை வச்சிட்டீங்க, பாவத்தை வச்சிட்டீங்க? இயேசுவால தாங்க முடியாதது பிதாவை விட்டு தூரமா இருப்பது. நாம் எப்படி உலக ஆசபாசங்களிலே சௌகரியமா இருக்கிறோம்? இயேசு இதுவா நமக்கு காண்பித்துட்டு போனாரு. ஆமென். இதுவா சத்தியம் சொல்லி கொடுக்கிறதான அந்த வழி? அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? சாதாரணமா அவர் இந்த பாடு வேதனைக்குள்ள அவர் போகல. என்ன தர்மா சொல்றாரு? என் தேவனே. அண்ணா பாருங்க, அந்த தெய்வம்ன்ற வார்த்தை என்ன சொல்லுது? தெய்வம்னா ஆளுகை செய்கிறவர். உம்முடைய ஆளுகை என்னை விட்டு எடுத்துறாதீங்க ஆண்டவரே. உம்முடைய முகத்தை என்னை விட்டு திருப்பிடாதீங்கப்பா. உம்முடைய வழிநடத்துதலை என்னை விட்டு விலக்கிறாதீங்க.
ஆனாலும் இதுக்குள்ள நான் கடந்து போகிறேன், ஏன்னா உம்முடைய சித்தத்தை நான் செய்யணும். ஆமென். இன்னைக்கு இதுக்கு மாறா நமக்கு மனதுல வேற எண்ணம் இருக்கும்னா உலக சித்தத்தை நாம் செய்கிறோம், தேவனுடைய சித்தத்தை நான் செய்யல. அதனாலதான் உலகம் ரொம்ப கவர்ச்சிகரமா ஈர்ப்புடையதா இருக்கு. தேவனுடைய வேதனை, அவருடைய இதய துடிப்பை புரிந்து கொள்ள முடியல. மனது வந்த விதத்துல வாழுகிறோம், சத்தியத்திற்கு செவி கொடுக்கிறதுக்கு முடியல. கர்த்தருடைய வழியில நடக்க கஷ்டமா இருக்கு. ஏன் வேற அழுத்தம் நமக்கு சுகமா இருக்கிறது, சௌகரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்கு அவர் கொடுத்த விலைக்கிரயம் என்ன தெரியுமா? பிதாவிலிருந்து அவருக்கு இருந்த உறவு 3.5 மணி நேரம், ஏறக்குறைய 6 மணி நேரம் அவரை விட்டு விலகி இருக்கிறது. ஆமென். இதுக்கு மாறா நம்ம செய்யணும். என்ன சொல்லுங்க? ஆண்டவரோட ஒன்றா இருக்கிறதுக்கு நம்ம பாவத்தை விட்டு நிரந்தரமா விலகி இருக்கணும். ஆமென். இயேசு ஏற்கனவே சிலுவையில நம்முடைய பாவத்தை சுமந்துட்டாரு. ஆமென். அதனால சுமந்துகிட்டே இருக்கிறதுக்கு அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ்வதற்காக பாவத்தையும் உலகத்தையும் மாம்சத்தையும் சுயத்தையும் பெருமையையும் பொறாமையையும் வெறுப்பையும் கசப்பையும் விலகி வாழ்ந்தே ஆக வேண்டும். இல்லனா நமக்கும் பரலோகத்திற்கும் தொடர்பு இல்லை. ஆமென். ஒரே வழி இயேசுவோடு உறவு கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. அன்னைக்கு சிலுவையில இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு. ஆமென். 6 மணி நேரத்துக்கு பிறகு இயேசுவை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். இப்ப நம்ம என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொன்னா இப்ப நமக்கு மீட்பு இருக்கு. செத்துட்ட பிறகு மீட்பு இல்ல. ஆமென். 6 மணி நேரத்துக்கு பிறகு இயேசு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். நாம் நித்தியமாய் நிரந்தரமாய் அவரை விட்டு விலகி போயிடுறதுக்கு பூமியில நாம் மாம்சத்துல வாழ்ந்து ஆண்டவர் விலகி ஆண்டவரை விட்டு துண்டித்து விட வேண்டாம் என்று தேவன் நம்மை எச்சரிக்கிறார். ஆமென். சின்ன பிரிவு நம்மளெல்லாம் ஆண்டவரோட இணைச்சிருச்சு. சின்ன பாவம் ஆண்டவர் நம்மளை விட்டு நிரந்தரமாக அகற்றி விட்டுறோம். ஆமென். புரியுதா உங்களுக்கு? சின்ன பிரிவு இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இருந்ததான சின்ன பிரிவு உலக பாவத்தை அவர் மீது ஏற்கப்பட்டது, சுமக்கப்பட்டது. ஆனா சின்ன பாவம் நிரந்தரமா உங்களையும் ஆண்டவரையும் பிரிச்சிடும். நீங்க பரிசுத்தமா வாழ்றதுக்காகவே ரட்சிக்கப்பட்டவர்கள். நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்காகவே இயேசு சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஆமென். உலகம் போற போக்குல உலக விருப்பத்திற்கு மாம்சத்திற்கு இடம் கொடுத்து நாம் வாழ வேண்டியது தேவனுக்கு ஏற்புடையது அல்ல. அவருக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து அர்ப்பணித்து அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிறது தான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம். ஹல்லேலூயா. அவர் சுமந்துட்டாரு. ஆமென். அந்த கிருபையால் நீங்கள் நான் வாழணும்னு எதிர்பார்க்கிறேன். ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 6 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಇರುವಂತಹ ಸಂಪರ್ಕ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಕಡಿದು ಹೋಯಿತು. ಯಾಕೆಂದ್ರೆ ಲೋಕದ ಎಲ್ಲಾ ಪಾಪಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಪಾಪಗಳನ್ನು ಆತನು ಹೊತ್ತುಕೊಂಡನು. ಅದಾದ ನಂತರ ಮತ್ತೆ ತಂದೆಯ ಒಂದು ಸಂಪರ್ಕ ಆತನಿಗೆ ಸಿಕ್ಕಿತು. ಆದರೆ ನಾವು ಒಂದು ಚಿಕ್ಕ ತಪ್ಪು ಅಥವಾ ಪಾಪ ಮಾಡುವುದರಿಂದ ದೇವರ ಸಂಪರ್ಕವನ್ನು ನಾವು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತಹ ಸ್ವಾರ್ಥ, ಹೆಮ್ಮೆ, ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚು, ಹಾಗೆ ದ್ವೇಷ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ದೇವರಿಂದ ನಮ್ಮನ್ನು ದೂರ ಮಾಡುತ್ತದೆ. ಇದಕ್ಕೂ ದೇವನುடைய சரீரத்திற்கும் தொடர்பில்லை. ஹல்லேலூயா. உலகத்தில் வாழுகிற மனிதர்களுக்குள்ளே இருக்கிற சுபாவங்கள் நமக்குள் இருக்கும்னா நாம் மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம இன்னும் மீட்கப்படல. இயேசு என்றும் நாமத்தை நாம் அறிக்கை செய்து அவரை நாம் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் காட்டுகிற பரிசுத்த வாழ்க்கையை வாழ இன்னும் அர்ப்பணிக்கல. ஆமென். ஹல்லேலூயா. கடைசியா என்னைக்கு நாம்
நம்முடைய தப்பிதங்களை நினைச்சு ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படின்னு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு இருக்கிறோம். ஆமென். உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு மனம் மாறுகிறவர்களுடைய காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க. செகேயு உண்மையா மனஸ்தாபப்பட்டான். திரும்ப அவன் செஞ்சதை அவன் செய்யவே இல்லை. ஆமென். இந்த ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவர் எச்சரிக்கும் போது ஆண்டவரே என்ன மன்னியும். அதை எப்படி ஜெபம் பண்றது? தெரிஞ்சோ தெரியாமலோ, தெரிஞ்சோ தெரியாமல யாரும் பண்றது இல்ல, தெரிஞ்சே தான் பண்றது. ஆமென். என்னை மன்னியும்னு நம்ம கேட்கிறோம். ஆமென். உண்மையான மனம் திரும்புதல், திரும்ப அந்த காரியத்தை நாம் தொடாமல் இருப்பது, அதை செய்யாமல் இருப்பது, அதை விட்டு விலகி இருப்பது, அதன் பக்கம் அதை கண்டு அருவருப்பதுதான் நாம் உண்மையாய் மனம் மாறி இருக்கிறோம், இயேசுவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். அதே பொய், அதே சுயம், அதே அசிங்கம், அதே பாவம், அதே இச்சை நமக்குள்ள இருக்கும்னா இன்னும் நான் ரட்சிக்கப்படல சகோதர சகோதரி. ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் அடையாளம் போடுகிறார். உலகம் அவர்களில் காணும். ஆமென். இதுக்கு நான் தேவன் நம்மளை ரட்சித்தார். ஆமென். உலக மனிதர்களோடு நாம் சேர்ந்து எல்லா காரியங்களையும் செய்யறதுக்காக இல்லை. ஹல்லேலூயா. அன்னைக்கு கொஞ்சம் கடினமா பேசுறேன். ஆமென். இதை விட கோர பாடுபட்டு இயேசு மரித்தார். வார்த்தை நம்மள மாத்தல அப்படின்னா இயேசுவின் பாடம் நம்மள மாத்தார். ஏன்? தீர்மானம் என் கையில இருக்கு. ஹல்லேலூயா. தீர்மானம் என் கையில இருக்கு. 5வது யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 5ನೇ ಕಾರ್ಯ ಯೋಹಾನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 28ನೇ தாகமா இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ನನಗೆ ನೀರಡಿಕೆಯಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದರು. சாதாரணமான ஒரு வார்த்தை. தாகமா இருக்கிறது என்று மனுஷனாய் அவர் சரீரத்துல அவருக்குள்ள இருந்த எல்லா ஹைட்ரேஷனும் போயிடுச்சு, டீஹைட்ரேட் ஆயிட்டாரு. சரீரத்துல ரத்தம் தண்ணீர் எல்லாம் வெளியேறி போச்சு. அவர் உண்மையாகவே ஒரு தோய்ந்து போன ஒரு நிலைமையில இருக்கிறாரு. ஆமென். இது காரணம் யார் தெரியுமா? நீங்கள் நானும் தான். ஆமென். ஒரு சொட்டு ரத்தம் கூட ஒரு சரீரத்துல இல்லாம இருக்கிறதுக்கு, ஒரு சொட்டு தண்ணி கூட சரீரத்துல இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? உங்களுடைய என்னுடைய மீறுதல்கள், உங்களுடைய என்னுடைய பாவம், உங்களுடைய என்னுடைய கீழ்ப்படியாமை, உங்களுடைய என்னுடைய அர்ப்பணியாமை, உங்களுடைய என்னுடைய தாழ்மையற்ற நிலைமை, பெருமை, உங்களுடைய என்னுடைய சுயம். ஆமென். இயேசுவை அப்படியே என்ன சொல்றதுங்க, ஒரு பிழிந்த ஒரு துணியை போல மாற்றி விட்டது. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಇರುವಾಗ ರಕ್ತವೋ ನೀರು ಸಹ ಆತನ ಶರೀರದಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ನಿಂಗಿ ಹೋಗಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದೆ. ಇದಕ್ಕೆ ಕಾರಣ ಯಾರು? ನಾನು, ನೀನು. ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತಹ ದ್ರೋಹ, ಪಾಪ, ಅವಿಧೇಯತೆ, ತಾಳ್ಮೆ ಇಲ್ಲದಿರುವುದು, ಸ್ವಾರ್ಥ, ಹಾಗೆತನ ಈ ಕಾರ್ಯಗಳೇ ಆತನನ್ನು ಈ ರೀತಿ ಮಾಡಿತು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை வெறுமையாக்குறதுக்கு முன்னாடி அவர் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? சிலுவையிலே சரீரத்தில் இருக்கிற ரத்தத்தை எல்லாம் வெறுமையாக்குறதுக்கு முன்னாடி, சரீரத்தில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் வெறுமையாக்குறதுக்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு முன்னாடி ராத்திரி என்ன தெரியுமா பண்ணாரு? தன்னுடைய சீஷர்களை அழைத்து ஊழியம் எப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுத்தாரு. ஊழியம் எப்படி செய்யணும்னு, எப்படி ஊழியம் செய்யணும் தெரியுமா? தன்னுடைய மேலாடைய கழட்டி அதை இடுப்புல கட்டிக்கிட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். காலுங்க எப்படி இருக்கும்? ஒரு சுங்கம் வசூலிக்கிறவன், ஒரு லேவியன் காலுங்க எப்படி இருக்கும்? ஆண்டவர் அவர்களை அமர்த்தி அவருடைய கால்களை கழுவினார். ஒரு பரலோகத்தின் தெய்வம் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து, வெறும் அந்த ரூபம் மட்டும் இல்லை, அவருடைய செயலிலும் அவர் எவ்வளவு அப்பிரயோஜனமற்றவராய் மாறி பிரயோஜனம் இல்லாதவர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஊழியம் செய்தார். இந்த ஊழியம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? கால்களை கழுவுகிற ஊழியமா இருந்தது. ஆமென். இது எங்க கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா? இயேசு இது எங்க கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா?
அவர் சிலுவையில் ஏறுவதற்கு முன்பாக இதை கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். சிலுவையில் ஏறதுக்கு முன்னாடி என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? மரண பரியந்தம் தாழ்மையை வெளிப்படுத்தின இயேசுவை பின்பற்றுகிற நாம் எதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? ஆமென். இயேசு தன்னை காண்பிக்கல, பிதாவை காண்பித்தார். கவனிங்க, அவர் பிதாவை மகிமைப்படுத்துறதுக்கு, கவனிங்க, பிதாவை மகிமைப்படுத்துறதுக்கு ஜனங்களுடைய பாவம் மட்டும் இல்ல, ஜனங்களுடைய பாதத்தை தொடர்றதுக்கு கூட அவர் தயங்கல. ஆமென். ஒரு பாஸ்டர் இருந்தாராம். இது உண்மையா நடந்த ஒரு விஷயம். அந்த பாஸ்டர் வந்து ஒரு 6-7 வாரம் ஒரு விசுவாசி சர்ச்சுக்கு வரல. சர்ச்சுக்கு வரல. சரி, அவர் போயிட்டு அவங்க வீட்டுல இந்த 6 வாரத்துக்குள்ள அந்த வராத நபர் அந்த பாஸ்டரை குறிச்சு ஊரெல்லாம் தப்பு தப்பா சொல்லி, வாயில வந்ததெல்லாம் அவர் இப்படி, அவர் அப்படி, அவர் இது, அவர் அதுன்னு சொல்லி அவருடைய பேரை கெடுக்காத இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த பாஸ்டர் சொன்ன ஒரு சாட்சி. பாஸ்டர் என்ன பண்ணார்? ரொம்ப பெரிய படிப்பு படிச்சவர். என்ன பண்ணாராம்? போயிட்டு அவங்க வீட்டுல, அம்மா ஒரு பாத்திரம் கொடுமா, பாத்திரத்தை எடுத்துட்டு அந்த தன்னை குறித்து ஏளனமாய் பேசின, தப்பு தப்பா உலகத்துல பறைசாற்றின அந்த சகோதரர் கால்களை கழுவி அந்த பாஸ்டர் என்ன சொன்னாராம்? தம்பி, தப்பாயிருச்சு, ஊழிய திருமத்தமா நிறைய பிரயாணம் போட்டுட்டேன், தப்பாயிருச்சு. என்ன தப்பு? நீ சொன்னதெல்லாம் சரிதான், நீ எல்லாருக்கும் போய் சொன்ன பாத்தியா, அது உண்மையாவே இருக்கட்டும், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அந்த பையனோட காலை கழுவுனாராம். அந்த பையன் என்ன தெரியுமா? அந்த பையன் பேர் சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், இன்னைக்கு வல்லமையான ஊழியக்காரன் தான் மாறி ஆண்டவரால பயங்கரமா பயன்படுத்தி வருகிற ஊழியக்காரனா இருக்கிறார். ஆனாலும் அதே பாஸ்டர் இன்னைக்கு அந்த உயிரோடு இருக்காரு. அவரு அதே பாஸ்டரோட சர்ச்ல அதே போதகருடைய வழி நடத்துதலுக்கு கட்டுப்பட்டு வாழுகிற ஒரு ஊழியனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை அடையாளப்படுத்த இயேசு தன்னோடு கூட இருந்த அவர்களுடைய கால்களை கழுவுகிற அந்த தாழ்மையை நம்முடைய வாழ்க்கையின் முதன்மையாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சரீரத்தை, ரத்தம், தண்ணீர் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிட்டாரு. தாகமா இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி ஆவிய, ஆத்துமாவை எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிட்டாரு பிதாவுக்கு மகிமையை கொண்டு வர்றதுக்காக. ஆமென். உங்க வாழ்க்கை கவனிங்க, என்னை யாரும் பாராட்டல அப்படின்னு ஒரு துளி எண்ணம் உங்க மைண்ட்ல வருது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெய்வம் நீங்க தான். என்னை யாரும் அங்கீகரிக்கல அப்படின்னு உங்களுக்கு மனசு வருதா? உங்களுக்கு தெய்வம் நீங்க. உங்களுக்கு தெய்வம் பரலோக தேவன் இல்ல, உங்களுக்காக ஜீவனை கொடுத்த கிறிஸ்து இல்ல. ஏன்னா கிறிஸ்து ஒரு செகண்ட் கூட தன்னை வெளிப்படுத்தல. ஹல்லேலூயா. பெத்தேல் சர்ச்சுக்கு வர விசுவாசி ஒருத்தர் விடாம இந்த மனநிலையில் தான் இருக்கும். ஆமென். இதுக்காக தான் உங்களை இங்க கூட்டி வந்திருக்கார், இதுக்காக தான் உங்களை இங்க உருவாக்குறார், இதுக்காக தான் உங்களை ஆயத்தப்படுத்துறார், இதுக்காக தான் உங்களை அவர் சாயல்ல அவர் உங்களை சீர்படுத்திட்டு இருக்கார். இது உங்களுக்குள்ள வரல அப்படின்னா இன்னும் பிதா உங்களில் மகிமைப்படல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை அடையாளம் அவர் உங்களை அடையாளம் கொள்ளல. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு அம்மா, இதோட முடிக்கிறேன் நான். பெரிய வேலையில இருக்கிற ஒரு அம்மா, ஒரு நர்ஸ், ஹெட் நர்ஸா இருக்காங்க. குறைஞ்சது ஒரு 90,000 ரூபாய் வாங்குவாங்க. கணவர் சரியான ஒரு வேலையில இல்ல. இந்த அம்மா தங்களுடைய பெண்களை
கணவரை விட்டு ஒதுக்கி ஜெபம் பண்றதும் அப்படியே விட்டுருச்சு. அந்த சூழ்நிலையில என்ன நடந்ததுன்னா, நிறைய ஊழியக்காரங்க போய் பேசினாங்க, கொண்டாங்க, எல்லாம் பண்ணாங்க, உன்னையும் சரிப்பட்டு வரல. பெரிய பெரிய ஊழியர்கள் பேசினாங்க, உன்னும் சரிப்பட்டு வரல. ஒரு நாள் நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, 5:30 மணிக்கு வேலை முடியுது. அம்மா இந்த ஒரே ஒரு எமர்ஜென்சி அட்டெண்ட் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு இருக்கிறவங்க சொல்றாங்க. 2 ஆம்புலன்சஸ் வருது. முதல் ஆம்புலன்ஸ்ல 15 வயசு பொண்ணு சிதைந்த நிலையில ஆக்சிடென்ட் ஆயிட்டு உள்ள கொண்டு வராங்க. பின்னாடி 12 வயசு பொண்ணு சிதைந்த நிலையில ஹாஸ்பிட்டல் கொண்டு வராங்க. இந்த 2 பொண்ணுங்களும் இந்த அம்மாவுடைய பொண்ணுங்க. இந்த 2வது பொண்ணு, முதல் பொண்ணு செத்து உள்ள வந்துச்சு. 2வது பொண்ணு சாகர நிலைமையில அவங்க அம்மாவை பார்த்து என்ன சொல்லிச்சான், அம்மா நரகத்துக்கு போறம்மா, ஏம்மா நரகத்துக்கு போறம்மா, பரலோகம் எனக்கு இல்லம்மா அப்படின்னு அந்த நிலைமையில அந்த வாசல்ல வழி விட்டுருச்சான். நம்முடைய கடின இதயத்தினாலே பரலோகத்தை நாம் இழக்க நேரிடும். ஆண்டவர் இதுக்காக நமக்கு ஜீவனை கொடுக்கல. ஹல்லேலூயா. நம்முடைய கடின இதயம் என்ன, மன்னிக்க முடியாத தன்மையினாலே. ஆமென். ஹல்லேலூயா. விளைவு என்ன தெரியுமா? வேலை இல்லாத ஆள் தான் இந்த அம்மாவை கடைசி காலத்துல பார்த்துக்கிட்டான். ஏன் தெரியுமா? ஒரு கை ஒரு கால் வராம போயிடுச்சு. ஆமென். யார் வேணானாங்களோ அவங்க தான் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் செய்யணுங்கிற நிலைமை வந்துருச்சு. உலகத்துல எதை வேணாலும் இழந்து போயிடலாம், இயேசுவை இழந்து வாழக்கூடாது. ஆமென். உலகத்தை எதை வேணாலும் இழந்துடலாம், பணத்தை இழந்துடலாம், பதவியை இழந்துடலாம், பெயர் இழந்துடலாம், புகழ் இழந்துடலாம், ஆமென், அதிகாரங்களை இழந்துடலாம். இயேசுவை இழந்து பூமியில வாழக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு நற்செய்தி என்னன்னா, இயேசு யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல சொல்றாரு, எல்லாம் உனக்காக செய்ய வேண்டியதை நான் எல்லாத்தையும் செஞ்சிட்டேன், எனக்காக செய்யறதுக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கிறது தான் அந்த எல்லாம் முடிந்ததுன்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஆமென். உனக்காக செய்ய வேண்டியதை நான் எல்லாத்தையும் செஞ்சிட்டேன். ஆமென். இட் இஸ் finished. எல்லாம் முடிந்தது. உனக்காக செய்ய வேண்டியதை நான் செஞ்சிட்டேன், நான் வெற்றி சிறந்துட்டேன். எனக்காக நீ செய்ய வேண்டியதை எப்ப செய்ய ஒப்பு கொடுக்க போகிற அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆமென். எங்க அப்பா அம்மா ஊழியம் செய்த காலம் எல்லாம் எனக்கு ஒரு அம்மா, நான் சொன்ன பாருங்க, ஒரு பொண்ணு, ஒரு குழந்தை 1 மாசம் NICUல இருக்கு. அவங்க அம்மா KGFல NT பிளாக்ல இருக்கிற அந்த அம்மா, ஒரு CSI சர்ச்சில் இருக்கிற ஒரு அம்மா. அது சொல்லுங்க, அப்பா எனக்கு நல்லா தெரியும்பா, ஒரு நாளைக்கு இவ்வளவு ஊழியம் செய்வார், அவ்வளவு ஊழியம் செய்வார், எப்பவுமே சைக்கிள் மிதிச்சுட்டு வந்ததை நான் பார்க்கல, தள்ளிட்டு வர்றதை நான் பார்த்திருக்கேன். ஆமென். தள்ளிட்டு இன்னைக்கு நமக்கு ட்ரிப் அடிக்கலன்னா ஊழியம் செய்யறதுக்கு முடியல. ஆமென். ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுக்கு அவர் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு, நான் அவருக்கு என்ன செய்ய ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆமென். என்ன செய்ய ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நம்ம அரசியலை பின்புலமாய் வைத்து வாழுகிற மனிதர்கள் அல்ல, சிலுவையை பின்புலமாய் வைத்து வாழ்கிற மனிதர்கள். சிலுவை தியாகத்திற்கு அடையாளம். எனக்கு என்ன கிடைக்கும்னு தேவாலயத்திற்கு வருகிறத விட்டுட்டு எனக்கு இயேசு கிடைத்திருக்கிறார், அவருக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்ற மனநிலையில தேவனுடைய வீட்டிற்கு வர முற்படுங்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆனால் அவர் செய்ய சொன்னதை அவர் செய்ய சொன்னது அப்படியே இருக்கு. மத்தேயு 28ஆம் அதிகாரம், அவர் உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு, அவர் செய்ய சொன்னது அப்படியே இருக்கு.
அந்த கேள்வியோட கூட உங்களை இந்த என்னுடைய நேரத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். அவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டார், சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாரு. அவர் செய்ய சொன்னது நீங்க செய்ய முடியும். வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கரங்களை தட்டி தேவனை